கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். தகப்பனே, மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. படைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உம்மிடத்தில் திரும்பி தந்திருக்கிறார்கள். அதற்கான ஆசீர்வாதத்தை அவர்கள் காண செய்வீராக. அவருடைய காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் இன்னும் பெருக பண்ண வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்னும் தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் இன்னும் ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் செய்ய கர்த்தர் அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன்.
நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு செவிகளிலும் துணிக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டவரே இருதயங்களும் திறந்திருப்பதாக. இந்த வார்த்தை உள்ள செல்லக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். சத்துருவானவன் எந்த விதத்திலும் அதை தடை செய்யாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஜெபத்தோடு காத்திருங்கள். இது முடிவில் திருவிருந்து ஆராதனை உண்டு. ஜெபத்தோடு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் பங்கு பெறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற ராஜன் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, திடீர்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த சபைக்காக ஜெபித்து ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தேன். அல்லேலூயா. இந்த ஜனங்களோடு என்ன பேச போகிறீர் என்று. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் திட்டமாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இந்த கடைசி வார்த்தையை ஆண்டவர் என் இருதயத்தில் ஆழமாக போட்டார். அல்லேலூயா. இந்த கடைசி வார்த்தை, நீ என்னுடையவன். இந்த ஜனங்களை பார்த்து, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்க வந்து பார்த்த பிறகு அந்த வார்த்தை என் இருதயத்தில் இருந்து இங்க வந்து ஆராதனையை பார்த்த பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது, உண்மையானது என்பதை. அல்லேலூயா. ஆராதனையில் அவருடைய பிரசன்னம் அதிகமாக வெளிப்பட்டது. அல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரால் வேறு பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பொல்லாத கிரியைகளுக்கு நீங்களாக்கி அவருடைய மாசற்ற இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்பட்டவர்களாக, அல்லேலூயா, அவருடைய சொந்த ஜனம் என்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் எந்த விதமாக பார்க்கிறார் என்றால், கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயங்களை பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்தில் கடந்து சென்று அங்கே யார் ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடந்து சென்ற போது, சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தரால் அறியப்பட்ட, அந்த தேசம் அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அங்க போய் பார்க்கிறாரு. யாரை கண்டுபிடிக்கிறாரு? முதலாவது எலியாப் என்கிறவனை பார்க்கிறார். இவன் தான் என்று அவர் வந்து யூகிக்கிறார். அல்லேலூயா. இல்ல இல்ல, அல்லேலூயா. கர்த்தர் வந்து அப்படி பார்க்கிறவர் அல்ல. கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயங்களை பார்க்கிறவர். உங்களுடைய இருதயங்கள் கர்த்தருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. உங்களுடைய இருதயங்களை பரலோகத்தின் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. யாரும் என்னை பார்க்கலையே, யாரும் என்னை கவனிக்கலை, யாரும் என்னை நினைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருடைய இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாடும்போது, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனை தேடும் போது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை அப்படிதான் ஆண்டவர் கண்டுபிடித்தார். தாவீதை ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் அவருடையவளா இருக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்கள் இருதயம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? உங்கள் இருதயம் யாரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு தனிமையின் பாதையில் கர்த்தரை தேடுகிறீர்களோ அதே அளவுக்கு, அதைவிட 2 மடங்கு அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு நெருக்கமாக, ஆண்டவரை எந்த அளவுக்கு நெருங்குகிறதோ, அல்லேலூயா, அந்த அளவுக்கு கர்த்தரும் அவர்களோடு நெருக்கம் வைக்கிறார். அவர்களை இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் என்னுடைய சொந்த சம்பத் என்று சொல்லுகிறார். அவளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை, நீங்கள் ஒரு விசை கூட வாசித்து விடலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், என் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் கர்த்தர் பார்ப்பது கிடையாதுங்க. அல்லேலூயா. அநேக ஜனங்கள் இன்றைக்கு மனுஷன் பார்க்கிற விதமாக முகத்தை பார்த்து சில பொறுப்புகளை விட்டு கொடுப்பாங்க, சிலரை நம்பி சில காரியங்களை விட்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய சரீர வளர்ச்சியை பார்த்து, அல்லேலூயா. இல்ல கர்த்தர்ட்ட கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவர் சொன்னாதான் அதை செய்யணும். அந்த நபர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நம்பி கொடுக்கணும் பொறுப்பை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாதபடிக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முகத்தை பார்த்து, சரீர வளர்ச்சியை பார்த்து, நம்ம ஆஸ்தியை பார்த்து, ஐஸ்வர்யத்தை பார்த்து நம்பி கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வெட்கப்பட்டு போவீர்கள். அல்லேலூயா. அப்படி செய்யவே கூடாதுங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் காத்திருந்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் செய்யறது சரிதானா? நான் இந்த நபர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நபர்கிட்ட அந்த காரியத்தை சொல்லலாமா? இந்த நபர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கலாமா என்று யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்ட்ட கேட்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க கூடாது. முடிவு எடுத்துக்கிட்டு அமுறை சிக்கல்ல மாட்டிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் காப்பாத்துவார்னா தெரியாது. அல்லேலூயா. இரக்கம் நிறைந்த தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டு மனதுருகினால் நிச்சயம் கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தா, அல்லேலூயா, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட என்ன பண்ணணும்? திரும்பி விடணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 34வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் செலக்ட் பண்ற பாத்திரத்தை பாத்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நேரத்துல சொல்றாரு பாத்தீங்களா? அந்த பிரச்சனையான நேரத்துல சொல்றாரு இந்த வார்த்தைய. அல்லேலூயா. ஒரு போராட்டமான நேரத்துல சொல்றாருங்க இந்த வார்த்தைய. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்திலையும், எப்படிப்பட்ட போராட்டமான நேரத்திலையும் நீங்கள் கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எந்த இடத்திலையும் அவரை விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எந்த இடத்திலையும், எப்போ ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கலாம், மலை போன்ற பிரச்சனையா இருக்கலாம். அல்லேலூயா. பெரிய போராட்டமாக இருக்கலாம், தப்பு வைக்கிறதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல அல்லேலூயா, நீங்க கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது. அந்த நேரத்தில் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா, நிச்சயமா உறுதியா சொல்றேன், என் தேவன் பரலோகத்தின் தேவன், அவர் சாதாரணமானவர் அல்ல. எந்த சூழ்நிலையில் இருந்து கூப்பிடுகிறான் என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த நிலைமையிலிருந்து கூப்பிடுறாரு தான் பார்ப்பாரு. இந்த பிரச்சனை உணர்ந்தவர்கள், தேவனுடைய அற்புதத்தை கண்கூடாக பார்த்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று பாடினவர்கள். இப்ப இருதயம் எப்படி போய்விட்டது? எகிப்திற்கு திரும்பி விட்டது, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டது. சில பிரச்சனைகளை பார்த்து சில நன்மைகள் கிடைக்காத பொழுது அவருடைய இருதயங்கள் எகிப்திற்கு திரும்புகிறது. கர்த்தர் அதையும் கவனிக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்துல யார பாக்குறான்? எகிப்தை தானே பாக்குறான். என்ன நோக்கி கூப்பிடலையே. என்கிட்ட கேட்டிருந்தானா அற்புதம் செய்யாமல் இருப்பேனா? கர்த்தரிடத்துல கேட்டால் கர்த்தர் விடுதலையை தராமல் இருப்பாரா? இருதயத்தை பார்க்கிறவர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எகிப்திற்கு திரும்பவே கூடாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமைகளிலும் எகிப்தை திரும்பி கூட பார்க்க கூடாது. அல்லேலூயா.
எனக்கு அன்பார்ந்தவர்களை மூன்று காரியங்களை நான் சொல்லி வேகமாக முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. முதலாவது, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அவனுடைய 22வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர். உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். எனக்கு சித்தமானதை இவன் செய்வான் என்று. அல்லேலூயா. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாருங்க. இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அதான் என்னுடைய நோக்கமா இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில் நோக்கமா இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்வதே குறிக்கோளா இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லேலூயா. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் புறப்பட்டு போ. அடுத்த 4வது வசனம். அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அவன் புரிந்து கொண்டான். அல்லேலூயா. எந்த கேள்வியும் கேட்கல. இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு, தகப்பனை விட்டு, அல்லேலூயா, பிரித்து எடுக்கிறார். நீங்களும் அநேக உறவுகளில் இருந்து பிரிந்து வைத்திருப்பீர்கள். தேசத்தை விட்டு பிரிந்து வைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அப்படி பிரிந்து வரும்போது சில பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஏளனமா பேசுவாங்க. சில பேர் நம்மளை தூசிப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை யாராவது நிந்தித்தார்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நிறைய பேர் பேசுவாங்க, ஏதோ சர்ச்சுக்கு போறானா, அல்லேலூயா, அல்லேலூயா, இப்படி எல்லாம் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஏளனமாய் பேசுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தராய் இராதபடினாலும் தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் சில பேரை பகைக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் உலகத்தராய் இராதபடியினால் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் தெரியுமா? மற்ற ஜனங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. மற்ற ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒருவன் ஒரு கன்னத்தை அறைந்தா மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு அதை செய்ய முடியுமா கிறிஸ்தவர்கள்? அல்லேலூயா. அதுல தாங்க வெற்றி இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க அது தோல்வின்னு நினைக்கிறாங்க. ஒரு நம்மளோடைய பலவீனமானவன் நம்மளை ஏதோ பேசிட்டாங்க, வார்த்தையினால பேசிட்டாங்க, நம்மளை சரி அடிச்சிட்டாங்கன்னு வைங்களாம். நம்ம என்ன இப்ப நம்மள்டையும் பலன் இருக்கு. நிறைய உலக மனுஷர்கள் என்ன செய்வாங்க? திரும்ப அடிக்க தான் பார்ப்பாங்க, திரும்ப பேச தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பண்றது மாதிரி நம்ம பண்றதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டீர்கள், நீங்க தான் ஜெயித்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எதிர்த்து பேசிட்டீங்கன்னா நீங்க தோத்து போனீங்க, நீங்கள் தோற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து தான் அந்த பொறுமையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. மனுஷன் மாமிசத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு அந்த பலன் கிடையாதுங்க. ஆண்டவர் அந்த பலனை என்ன பண்ணுகிறார்? நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம கூட வாக்குவாதம் பண்ணலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பர்க்கும் உன் மேய்ப்பர்க்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் முழுவதும் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், இடதுபுறம் போகிறேன். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, விட்டு கொடுக்கிற மனது தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபையில 2 பேரும் ஆபிரகாம்னா பிரச்சனை கிடையாது. ஒரு ஆபிரகாம் ஒரு லோத்துனா கூட ஓரளவு சமாளிச்சிடலாம். அல்லேலூயா. 2 பேரும் லோத்தா இருந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை. அல்லேலூயா. விட்டு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா.
அந்த சபையில் பெரிய பிரச்சனை உண்டாகிவிடும். அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமினுடைய சுபாவத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம் சொல்றாரு, ஏன்னா ஆபிரகாமுடைய நம்பிக்கை இதுவல்ல. ஆசீர்வாதம் இருக்கிற ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இருக்கு, லோத்துக்கும் இருக்குது. ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார், நீ அந்த பக்கம் போனா அந்த பக்கம் போறேன். அப்படிதான் ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிற அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். விட்டு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவது கிடையாது. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, விட்டு கொடுக்கிற குணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வாக்குவாதம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சில நேரம் நான் கூட சத்தியத்திற்காண்டி என்ன பண்ணிருக்கேன், வாக்குவாதம் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. அது ஒரு அறியாமையின் காலம். அல்லேலூயா. வாக்குவாதத்தை என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும். வாக்குவாதம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது லோத்து என்ன பாக்குறான்னு பாத்தீங்களா? லோத்துடைய குணாதிசயங்களை பாத்தீங்களா? லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நீர் வளம் பொருந்திருக்க கண்டான். அல்லேலூயா. லோத்துவோடைய பார்வை உலக ஆசீர்வாதம். அநேக மக்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள் வந்தவர்கள், அல்லேலூயா, மறுபடியும் எங்க பாக்குறாங்க தெரியுமா? ஒரு உலக ஆசீர்வாதத்தை பாக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு தடையா இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையே கிடையாது. கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னா அதை என்ன பண்ணக்கூடாது, அங்கீகரிக்க கூடாது. சிலருக்கு சில வேலை கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வேலையை சேர்ந்து இருக்கும். அல்லேலூயா. அந்த வேலையை அங்கீகரிக்கலாமா? சிலர் சொல்லுவாங்க சமாளிச்சிடலாம். நான் என்னுடைய கருத்து சொல்றேன். அல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு பொழுதும் அங்கீகரிக்க கூடாது. அல்லேலூயா. ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய ஆராதனையில என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஒரு வேலை, ஒரு பெரிய ஆசீர்வாதமான வேலைன்னு நீங்க அதை விட்டு பாருங்க. கர்த்தருக்காக விட்டு கொடுத்தவன் கெட்டு போகவே மாட்டான். கர்த்தருக்காக நீங்க விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக பயங்கர வைராக்கியமாய் நிற்பார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையமாக எண்ணினேன். எப்படிங்க இதெல்லாம் சொல்ல முடியும்? ஆபிரகாமால எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும்? அவன் கர்த்தரை பார்த்தான். கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எப்படியெல்லாம் பதில் செய்கிறவர், கர்த்தரால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் கிடையாது. தன்னுடைய ஜனங்களுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். அல்லேலூயா. அவருக்காக நீங்கள் இந்த இம்மையில் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ, நிச்சயமாக உறுதியாய் சொல்லுகிறேன், அதை 100 தனையாக திரும்ப தருவார். அல்லேலூயா. ஊழியத்திற்கு வருகிறவர்கள் அழைப்பு என்பது சாதாரணமானது அல்ல. அநேக காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நமக்கு பிடித்தமான அநேகளை இழக்க நேரிடும். நாம் நேசித்த உறவுகளை இழக்க நேரிடும். ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தருக்காக நிற்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகரை இழக்க நேரிடலாம். அநேக செல்வத்தை கூட இழக்க நேரிடலாம். சில ஜாபுகளுக்கு பேர்ந்த லட்சக்கணக்கில் சேலரி கிடைக்கும். அதையெல்லாம் கர்த்தருக்காக நீங்கள் இழந்தீர்களே என்றால், என் பரலோகத்தின் தேவன் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதித்து நிச்சயமாக அநேகருக்கு கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றி காட்டுவார். யார் யார் உங்களை ஏளனப்படுத்தினார்களோ, தேவனுடைய நாமத்திற்காக யார் யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, அவர்கள் கண்கள் முன்பாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்க ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, அல்லேலூயா, நீங்க கர்த்தரை நம்பினீங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தார் என்று சொல்லுவாங்க. சொல்ல வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. பார்க்கலையா நீங்க புறஜாதி ராஜாக்கள் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க? சொல்ல வைப்பார். நீங்கள் உப்பா இருந்தால் நிச்சயமாக சொல்ல வைப்பார். உப்பார்ந்து சாரமற்று போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீங்க வெளிச்சமா இருந்தால் என் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களை, தேவ சித்தத்தை அறிகிறவர்கள் தான் தேவன் வந்து விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நாம என்ன பண்ணணும், அறியணும். ஆபிரகாம் பாத்தீங்களா, தன்னுடைய குமாரனே ஒப்பு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. குமாரனே ஒப்பு கொடுத்தபடினால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிங்க. அந்த வார்த்தையை பாத்தீங்களா, கவனிங்க. ஆசீர்வதிக்கவே, ஒரு உறுதி, 100%. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு போறதில்ல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை
வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தருக்காக இழந்தவர்களுடைய வாக்குத்தத்தம் இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளே. போதும் போதும். அல்லேலூயா. அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்களா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. ஆசீர்வதிப்பேன் சொல்றது இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. அதாங்க கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்தவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை புரிந்தவர்களை அப்படியே ஆண்டவர் விட மாட்டார். அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிக்கலாம் ஒரு வசனத்துல, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை சும்மா இருக்கிறாங்கன்னா பெரிய கேள்விக்குறி. இயேசு எப்படி இருந்தாரு? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையால் சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று துடிப்பான். ஏனென்றால் அவனுக்குள் இருப்பது பரிசுத்த ஆவியானவர். அவர் இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த சகோதரனுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் தூண்டி கொண்டே இருப்பார். அந்த நபர்கிட்ட போய் சொல்லு. அவன் வியாதியா இருக்கிற அவனை பாரு, அவன் கஷ்டத்தில் இருக்கிற அவனை போய் கவனி. நீங்க சும்மா இருக்க கூடாது, நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லேலூயா. நீங்கள் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றீர்கள் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா வானத்தில் இருந்து, அதுக்கு 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு தெய்வ மனிதன், வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கினவர். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் கொண்டு நின்றார். எலியா நினைக்கிறாரு, நான் ஒருத்தன் தான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைராக்கியமா நிற்கிறேன், நான் ஒருத்தன் தான் மீந்தியா இருக்கிறேன். ஏன்னா பாகால் தீர்க்கதரிசிகளை எசபேல் கொன்று போடுகிறாள். எலியா நினைக்கிறாரு. அல்லேலூயா. அக்கினியை இறக்கி விட்டு அடுத்த வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா எலியா சோர்ந்து போகிறார். ஏன்னா எசபேலுடைய மிரட்டல் தான் காரணம். எங்க இருந்து மிரட்டல் வருது? ராஜாங்கத்திலிருந்து மிரட்டல் வருது. அல்லேலூயா. எலியா சோர்ந்து போகிறார். சோர்ந்து போய் காணப்படுகிறார். அவர் நினைக்கிறாரு, போராடி பார்த்தேன், நான் மொத்தம் மீதி இருக்கிறேன். அல்லேலூயா. தப்பு கணக்கு போடக்கூடாது. அல்லேலூயா. யாரும் அப்படி தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நீங்க மாத்திரம் தான் போராடி கொண்டிருக்கிறீர்கள், என்ன பண்ணக்கூடாது? பெரிய போராட்டமா இருக்குது, பெரிய பிரச்சனையா இருக்கிறது, இதை எப்படி தாண்டுவேன்னு தெரியல. ஆண்டவரே, நான் மாத்திரம் தான் இதுக்காண்டி இருக்கிறேன், ஜெபித்து இருக்கேன் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்காக சபை ஜெபிக்கும். நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் மட்டும் தான் போராடிட்டு இருக்கேன் நினைக்க கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை என்றால் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. எலியா போராடி பார்த்தார், நான் மாத்திரம் தான் மீந்தி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்றார், நான் மாத்திரம் தான் ஆண்டவரே. இல்ல 7000 பேரை, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களை சும்மா இருக்க விடாதுங்க. அல்லேலூயா. யெகூவை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவனுடைய அபிஷேகம் யாரையெல்லாம் துரத்தணும்? எசபேலையும் அவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணும்? முடிவுக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுகிறார் யெகூவை அபிஷேகம் பண்ணி 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசியுங்கள்.
யோராம் யெகூவை கண்டவுடனே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூரியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அல்லேலூயா. எப்படி இருக்கணுங்க அபிஷேகத்துல? அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே உங்களுக்கு எதிராக யார் எழும்புவா? சத்ரு எழும்பி வருவான், பிசாசு எழும்பி வருவான். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்பட்டு வருவான். எதற்காக? உங்களை வீழ்த்தும்படியாக. டைரக்டா வந்து யுத்தம் பண்ண மாட்டான். அல்லேலூயா. உங்களோட ஐக்கியம் வைக்க பார்ப்பான், உங்களோட ஃபெல்லோஷிப் வைக்க பார்ப்பான். என்ன கேட்கிறான்? சமாதானமா என்று கேட்கிறான். அல்லேலூயா. சத்ரு இப்படிதான் கேட்பான், சமாதானமா. சில நபர்கள் இப்படிதான் வந்து நம்மளோட ஐக்கியம் வைத்து நம்முடைய ஆவிக்குரிய லைஃபை கெடுத்து போட பார்ப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. கூடுமானால் தெரிந்து கொண்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான காரியங்கள் நடைபெறுகிறது. அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசு இப்படிதான் வந்து கேட்பான், சமாதானமா, ஐக்கியப்படலாமா? அல்லேலூயா. அவன் அபிஷேகத்துல தெளிவா இருக்கிறான். இல்ல, உனக்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, நீ மாற்றணும். அல்லேலூயா. தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்கள் இருக்கிறது, பில்லி சுனியங்கள் இருக்கிறது. நான் எப்படி உன்னோடு ஐக்கியம் வைக்க முடியும்? நான் எப்படி உன்னோடு ஐக்கியம் வைக்க முடியும்? அல்லேலூயா. நீங்க அதை தாங்க பார்க்கணும். ஒரு நபரோட ஐக்கியம் வைக்கிறீங்களா? இந்த பிரச்சனை இருக்கிறது, எப்படி ஐக்கியம் வைக்க முடியும்? அவர்களுக்காக ஜெபிங்க, தப்பு இல்ல. அவர்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம், தப்பு இல்ல. அவரோட பேசுங்க, பழகுங்க, பிரச்சனை இல்ல. ஐக்கியம் வைக்க கூடாது. அல்லேலூயா. தெளிவாக அந்த யெகூ இருந்தான். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அதனால நீங்க பார்த்துக் கொள்ளணும். 2 ராஜாக்கள், அடுத்த என்ன வாசிங்க? 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இஸ்ரேலுக்கு வந்தான். யேசபேல் கேள்விப்பட்ட போது கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான். ஏன் இப்ப மிரட்டி பார்க்கலாமே? அல்லேலூயா. எலியாவை மிரட்டின யேசபேல் ஏன் இப்போ யெகூவை மிரட்ட முடியவில்லை? அபிஷேகம். அல்லேலூயா. எலியாவை மிரட்டி பார்த்தான். எலியா சோர்ந்துட்டாரு. ஆனா எலியா தேவனுடைய மனுஷன் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில சோர்ந்துட்டாருங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் அவரை தூக்கி எடுத்துட்டாரு. இப்ப மிரட்டி பார்க்கலாமே? அபிஷேகம் உள்ள தேவனுடைய பிள்ளையை பார்த்தால் பிசாசுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அவன் உங்களை எதிர்த்து உங்களோட யுத்தம் பண்ணுவதற்கு அவனால் முடியாது. ஏனால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம், சாதாரணமானது கிடையாது. அவனுக்கு நன்றாக தெரியும் இவனை ஜெயிக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். அதனாலதான் வேறு வழியில் அவன் திட்டம் தீட்டுறான். கண்களுக்கு மையிட்டு அழகை கொண்டு வந்து நிறுத்துகிறான். சில வாலிபர்கள் அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சில பேரை அநேகரை தள்ளி கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி எப்படி வஞ்சித்தான்? அவனுக்கு தெரியும், இந்த ஜனத்தை யுத்தம் பண்ணி என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. இவர்கள் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறார்கள், இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். அதனாலதான் சில வித்தியாசமான, நீங்கள் எதுல வீக்னஸா இருக்கிறீங்களோ அதுல தான் சத்ரு டார்கெட் பண்ணுவான். அல்லேலூயா. யார் யார் எதுல வீக்னஸா இருக்கிறாங்களோ அதுல தான் போக்கஸ் பண்ணுவான். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிலைத்து நிற்கிற அபிஷேகம், முடிவு பரியந்தம் நிலை நிற்கப்படுவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அன்பார்ந்தவர்களே, அந்த யெகூவை வீழ்த்தும்படியாக அந்த யேசபேல் சில சிங்காரங்களை விட்டு பார்க்கிறாள். ஆனால் அவன் அதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க, உங்களுக்கு புரியும். 32வது வசனத்துல வாசிங்க. வாசிங்க. வாசலில் வந்தபோது சேமம் அடைந்தான். ரொம்ப பவ்யமா பேசுறாத பாருங்க. அல்லேலூயா. அவன் பதில் சொல்லவே இல்லை. சத்ருவுக்கு சில நேரம் பதில் சொல்லக்கூடாது. சாத்தானோட ரொம்ப நேரம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. அவன் பதில் சொல்லவே இல்லை. அவன் அதை குறித்து கேர் பண்ணவே இல்லை. அவனுடைய நோக்கம், கர்த்தர் சொன்னது இந்த ஆவியை என்ன பண்ணணும், தள்ளி போட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவி என்ன பண்ணணும், தள்ளி போட வேண்டும். அதை தான் நான் போக்கஸ் பண்றான். அங்க பாத்தீங்கன்னா
32வது வசனத்துல அவன் வந்து சொல்றான், அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து யார் யார் என்று கேட்டான். அல்லேலூயா. 2-3 பிரதானிகள் அங்க எட்டி பார்க்கிறாங்க. பாத்தீங்களா, கர்த்தர் எங்க கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அல்லேலூயா. உங்களுக்காக வாதாட ஆண்டவர் எந்த இடத்திலையும், சத்துருடைய இடத்திலையும் கர்த்தர் உங்களுக்கான ஆட்களை வச்சிருப்பாருங்க. நீங்க நினைக்கலாம் எனக்கு சப்போர்ட் இருக்கா நினைக்கலாம். அல்லேலூயா. இல்ல, உங்களுக்கான சப்போர்ட் சில இடங்கள்ல கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. சில ஸ்டேஷன்ல, போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கலாம், நீதிமன்றங்களா இருக்கலாம். நீங்க தவறு செய்திருக்க மாட்டீங்க, உங்க மேல பொய்யான வழக்குகளை தொடுத்திருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கானவர்களை கர்த்தர் அந்தந்த இடங்களில் வைத்திருப்பார் உங்களுக்காக வழக்காடுவதற்கு. அல்லேலூயா. மறந்து போக கூடாது. கர்த்தருடையவர்களை கர்த்தர் பாதுகாக்க கர்த்தர் யாரையும் எழுப்புவார். அவர் எழுப்பி கொண்டு இருப்பார். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக யாரை கொண்டுனாலும் பேசுவார். உலக மனுஷனை கொண்டு உங்களுக்கு சாதகமா பேச வைப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவன், தன்னுடைய ஜனங்களை விட்டு கொடுக்க கூடாது என்று நினைக்கிற தேவன். ஏன் தெரியுமா? இருதயத்தில் தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்கள். இருதயத்தோடு தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களை தேவன் ஒருபொழுதும் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. அல்லேலூயா. 3வதாக ஒரு காரியத்தை நம்ம வாசித்து முடித்து விடலாம். 3வதாக நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அல்லேலூயா, நம்முடைய ஐக்கியம் சபை. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சபை கூடி வருதலை யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. தேவன் வந்து ஆசீர்வதிக்கிற இடம். தேவனுடைய அனந்த ஞானம் எங்க வெளிப்படுகிறது? சபையின் மூலமாய் வெளிப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சபையில வந்து ஜெபிச்சா, நீங்கள் சபையில இருந்தாதான் ஊழியக்காரர் மூலமாய் தேவன் பேசுவார். அந்தந்த ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை அந்தந்த ஊழியக்காரர்களுக்கு தான் தேவன் கொடுப்பார். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க என்பதை தேவன் அந்தந்த ஊழியக்காரர் மூலமாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சபை கூடுதலை நிர்விசாரமாய் நினைத்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அந்த தவறை நீங்க பண்ணிடாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சபை கூடுதலை என்ன பண்ணிடக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. எத்தனையோ பேர் பாருங்க, உலக மனிதர்கள் கூட சில காரியங்கள்ல எவ்வளவு வைராக்கியமா நிற்கிறாங்க பாத்தீங்களா? சில இதை பார்த்திருக்கேன். அவ்வளவு ஒரு வைராக்கியமா நிற்கிறாங்க புறஜாதி மார்க்கத்துல. ஆனால் தேவனுடைய ஜனத்தின் வைராக்கியம் எங்கே? அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களை, சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. சபையில ஐக்கியம் வைக்க வேண்டும், சபையோடு இணைந்து நிற்க வேண்டும், சபையை ஒருமனப்பட வேண்டும். சபை இணைந்து நின்றால் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்துட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நீங்க ஒருமனப்பட்ட ஐக்கியம் வைத்தீங்கன்னா நமக்கே தெரியாது, நம்ம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நமக்கு தெரியாது இப்படியெல்லாம் ஹீலிங் நடக்குமா என்று, இப்படியெல்லாம் அற்புதம் நடக்குமா. நம்ம நினைவுக்கு எட்டாத அற்புதங்களை சபை இணைந்து நிற்கும் போது கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். நிச்சயமாக செய்வாருங்க. இணைந்து நின்று பாருங்க. ஒரு பிசாசு பிடிச்சவன நீங்க இணைந்து நின்று ஜெபியுங்கள், கர்த்தர் விடுதலையை தருவார். அந்த ஒரு மனதை பார்க்கிறார் தேவன், அந்த ஐக்கியத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க போராடி கொண்டு இருக்க வேண்டாம், ஒரு மனதோடு எல்லாரும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாமிசத்தையும் நீங்க என்ன பண்ண வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம் சொல்லுகிறது, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கர்த்தர் நிலைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிறவனுள் கர்த்தர் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனத்துல சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவருடைய இரத்தத்தை புசித்து அவருடைய சரீரத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
அதை நிர்விசாரமாய் நினைக்க கூடாது. அல்லேலூயா. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதுதாங்க வேணும், நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? தகுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, என்ன என்ன பண்ணுங்க, கழுவுங்க, என்ன தகுதிப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? இரக்கத்தை கேட்கணும். ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்கு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிங்க, நான் திரும்புகிறேன், கர்த்தரிடமாய் திரும்புகிறேன் என்று என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்க என்ன பண்ணணும்? தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணுங்க. கர்த்தரோடு நெருங்க நீங்கள் முற்பட வேண்டும். கர்த்தரோடு எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்குகிறீர்களோ, எந்த அளவுக்கு கர்த்தரோடு ஐக்கியம் கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்து தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சாயல் வெளிப்படும். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்தவர்களே, யாவரும் இந்த வசனங்களுக்காக நான் முடித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஒரு விசை கூட கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று எங்களை ஆண்டவரே சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இது என்னுடைய ஜனம் என்று அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சபையில கர்த்தருடைய ஆவியானவர் அதிகமாக ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல தங்கி இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் இன்னும் நெருங்க வேண்டும் ஆண்டவரை, நாங்கள் இன்னும் உம்மோடு ஆண்டவரை வளர வேண்டும் ஆண்டவர், உம்மில் வளர வேண்டும் ஆண்டவர், உமக்காக செயல்பட வேண்டும் ஆண்டவரை. அழிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை ஜனத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஆண்டவர். எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துவீராக. நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள அபிஷேகம் எங்களை ஆண்டவரை இன்னும் உந்தி தள்ளுவதாக. அநேகருக்கு உம்மை குறித்து அறிவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. அநேகரை தேவனுடைய சபைக்குள் உட்படுத்துகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் ஆவியானவர் இந்த வேளையிலே அலங்கரிப்பீரா. ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீரா. ஒவ்வொருவரை தொடுவீரா. ஒவ்வொருவரை தொடுவீரா. ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்துவீரா. ஒவ்வொருவரை உருவாக்குவீரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஒருவர் கூட சும்மா இருக்க கூடாது, ஒருவர் கூட வெறுமையாய் போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. வாலிபர்களுக்குள் அக்கினியை போடுவீரா, வாலிபர்களுக்குள் வைராக்கியத்தை போடுவீரா. ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். உம்மை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக ஒவ்வொருவரை மாற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபைகளுக்குள் ஒரு மனதை கட்டளையிடுவீராக. இணைந்து நின்று தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஹல்லேலூயா ஒரு அபிஷேகத்தை இந்த இடத்துல வைப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா, ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க, உருவாக்குங்க, உருவாக்குங்க. ஒருவர் கூட சும்மா இருக்க கூடாது. ஒருவரை கூட ஹல்லேலூயா, ஒருவர் கூட அற்பமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் விலையேறப்பட்டவர்கள், எல்லாரும் தேவனுடைய கரத்தால் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அநேகருக்கு விளங்க பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா.